ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷீ குருமா பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஷீ குருமா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சேமியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை லைட்டாக வறுத்துக்கணும். இதே மாதிரி சேமியா விற்கும், கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ ஷீ குருமாவுக்கு இந்த மாதிரி முந்திரியும் பாதாமும் பொடி பண்ணி வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக ஸ்லோவாக ஹீட்டில் வச்சே வரங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதிலே சேமியா நம்ம வறுத்து வச்சுக்கிற சேமியாவும் இதில் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பால் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிட்டோம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கொதி வந்தோடனே நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா நடுப்புற கலரி விடுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஸ்லோலியே இருக்கட்டும், வேகட்டும். இப்போ இதுக்கு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சக்கரை போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்ச உடனே நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கிட்டு இதை ஆறட்டோன்ட்டு இந்த கண்டன்ஸ் மில்க் ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆறட்டோன்னு கொஞ்சமாக பாதி ஆறினோடனே இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஷீ குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.